ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் பேரிஸ் பிரிசன் தான் விளையாட போகிறோம். இப்போ ப்ளே கொடுத்துக்கலாம், இப்போ ஈஸி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் பிரிசனை கொடுத்துப்போம். இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலில் இருப்போம். அந்த ஜெயிலேருந்து நம்ம தப்பிக்கிறது தான் அந்த கேமோட கான்செப்ட்டு. இப்போ வந்து இந்த நம்ம இந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த என்ன மக்களை அவன் குசு விட்றான். வீடியோ பார்க்குறாங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், என் பக்கத்தில் பார்ட்னர் உட்காந்து இருக்கிறாரு. செத்துட்டாயா? இது மேலே ஏறி இப்படி ஏறி அப்படி போகும். அப்புறம் பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உளுந்த எலும்பு முடிஞ்சிடும். ஆமாம், அது ஒன்று. இந்த ஸ்பானர் எடுத்துகிட்டு ஒரே அடி உடச்சி விட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கிட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, குசு விட்டு வர்றான். அப்போ என்ன ஓட்டோ துரத்து. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த சைடு போகணும். இந்த சைடு போயிட்டு இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணவா? வேணாம் குசுலாம் விட்றான் மக்களே. பண்ணுங்க, அவன் குசு விட்றத பார்ப்போம். அப்படியே நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கோ மக்களே. இப்படி வந்துட்டு இந்த வெண்ட்டுக்குள்ளே இப்படி வந்துட்டு ஒரு கக்கூசு இருக்கும். இந்த ரெண்டாவது கக்கூசை திறந்தால் மம்மட்டியாக என்னன்னு தெரில, கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது என்ன வீடியோ போகணுன்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மண்ணெல்லாம் நோண்டு வச்சுட்டாங்க. ஆமாம், என்னோட லாவாலாம் எக்ஸ்பர்ட்டு. சூப்பராக லாவாலாம் கிடக்குது, தண்ணி மாதிரி ஓடுது மக்களே. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து நானும் வீடியோவில் வரணுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண தான் நானும் வீடியோவில் வரேன். அதுக்கு நீ ஏன்டா வீடியோவில் வரணும் லைக் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு பல்லு எதுனா அந்த ஸ்கல்லோட மண்டைக்குள்ளே வந்துட்டு கீழே குறிச்சிட்டோம். மை சான்ஸ். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி தாவி ஒரு பால் உருண்டு வரும். ஆமாம், உருண்டு வருது கரெக்டாக நம்ம வரையில். அப்படியே நம்ம ஒவ்வொரு இதாக போய் இந்த சைடு போய் நின்றா இந்த சைடு பால் வரும். வருது இந்த பால் வரத்துக்கு அப்பா லாவா, சரியான லாவா பால். நேராக போயிட்டே இருந்தால் வந்துடும். இப்போ நின்றுக்கும். இப்போ வந்து இந்த லேடரில் ஏறி அப்படியே மேலே ஒரு குண்டை இருப்பான், அவனை புரட்டி போட்டு தலூர. நல்லா இருக்கீங்களா? குண்டு தலூரே வராரு. தலைவர் தான் வராரு, குசு விட்டு போறாரு. அமுக்கா சமாளிக்கிற மாதிரி இந்த குண்டனை மட்டும் சமாளிக்க முடியும். ஆமாம், சுட்டிகிட்டே ஓடி வரான் பூஸ்டர் பாபு. ஆஹா, மாப்பிள்ளைக்கு வர முடியல, பயம் வந்துச்சு லாவா பார்த்தோன்னையும். இங்கே யாரும் ஒரு மாப்பிள்ளை இல்லை, ஒரு அக்கா நிற்கிற, ஆஃப்லின்னு நினைக்கிறேன். ஹலோ அக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி கிளம்பிட்டேன் மக்களே. இப்படி வந்துட்டு இப்படி ஏறி கீழே உழுவாமல் அப்படி அந்த படியில் ஏறி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லியாக மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்ருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செத்தாலும் நம்ம செத்தாலும் இங்கே வந்து இறங்குவோம். இதை ஆன் பண்ணி விட்டுலாம். அப்படியே வண்டி மேலே போகும். மேலே போன பிறகு ஒரு இது இருக்கும். இப்போ வந்தாச்சு, மேலே வந்தாச்சு. இது வந்து இதை குடிச்சு விட்டு சும்மா மின்னல் உருளி மாதிரி சும்மா பறக்கிறோம். குடிக்காரன் சும்மா வேற மாதிரி பறக்கிறோம். வேகமாக, சரியான வேகமாக ஓடுற மக்களே. ஆனால் இப்போ உங்களோட வேகமாக குறையும். கீழே வந்துட்டான். நம்ம அந்த கரெக்டாக அந்த மஞ்சள் கொட்டு வரும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஆமாம் காய்ஸ், நானும் என் தம்பியும் சேர்ந்து வீடியோ தம்பியா? போடுவோம். ஆமாம், தம்பி தான். நோ சான்ஸ் ஃபார் தம்பி. சாரி, என் மச்சான். ஆ, என் மச்சான் கூட இன்னொரு வீடியோ போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேம் பிளே வந்து நான் போடுவேன் மக்களே. நீங்க என் தம்பி கூட ஐ ட்ரை. இப்போ நம்ம இந்த மஞ்சள் கோட்டில் ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போடான்னு சொல்லி அடித்து இப்படி போய் இங்கே வந்து இப்படி நின்று இப்படி போய் அப்படி போய் என்ன மக்களே மாதிரியே திருமஞ்சி பார்த்தீங்களா அண்ணா? திருமஞ்சி அப்படியே இங்கேருந்து இங்கே நின்று பொறுமையாக அங்கேருந்து இங்கேருந்து அங்கே அப்படி போயிட்டு கரெக்டாக அந்த மஞ்சள் கோட்டில் தாவுடா அப்படின்னு சொல்லி தாவிட்டான். அடுத்து நாங்கள் ரெண்டு மக்களே இப்போ இவன் நம்மளே குசு விட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. பின்னாடி பச்சை கலரில் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ரூம்னு இருந்துச்சு. அதை இப்போ திறந்துட்டு இதை ஆன் பண்ணி விட்ருவான். ஆன் பண்ணிட்டு இந்த இதை எங்கடா காண போச்சு இருக்கா? சில பல பக்குலாம் இருக்குது மக்களே. என்னாச்சுன்னு தெரியல மக்களே, மாட்டிக்கிச்சு. பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவோம். வேறு எதுவும் எடுக்க முடியுமா? அதை மட்டும் தான் எடுக்க முடியும். என்ன மாட்டிக்கிச்சு பக்காச்சு வந்துடுச்சு. வந்த பிறகு ஏன் ஒரு மாதிரியே ஓடுறான். இங்கே ஃபைண்ட் லேடர் போட்டுட்டு இங்கே வச்சு தலையில் ஃபஸ்ட்டு கோவரை கட்டி விடுங்க. இப்போ சரியான ஆட்டம் அது. இங்கே வச்சு இதை ஓப்பன் பண்ணி விட்டுடணும். இங்கே அமுக்குனா அந்த மேலே அமுக்குனா அந்த லேடர் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஏறிட்டு அட என்னடா இது வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணுறேன். இது பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்டிய லேடர். ஓ, ஃபைண்டிய லேடரா? இது பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு ஜம்ப்பு போடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி மண்டையில் டொங்குன்னு அடிச்சிச்சு. அப்புறமா வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்குள்ளே ஏறி இந்த வெண்டுக்குள்ளே அப்படி ஏறி காற்றடிக்கும். பல தடயங்கள்லாம் போய் தான் நம்ம அந்த சைடு போகணும். இது என்ன தடயம்மா? ஆமாம், காற்றடிக்கிறப்பலாம் பின்னாடி தள்ளுதுல பின்னாடி எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு லாஸ்ட் இடத்துக்கு போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு உளுந்து போயிட்டேன். இந்த லேடரில் ஏறி அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா இங்கே ஒரு கம்பி இருக்கும். இந்த கம்பியில் இப்படியே ஏறி இந்த சைடு இப்படி ஏறி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்காக போட்டி போட்டோம். இவங்க என்னன்னா அடுத்தது என்ன பண்ணுவோன்னு சொன்னாங்கண்ணா, என்னமோல வந்துச்சு. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். யோசிச்சு வரேங்கிறோம். சரின்னு சொல்லிட்டு க்ளோஸ் த வேல்ஸ்ன்ட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப்பு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி பாரிஸ் பிரிசனில் இன்னொரு பிரிசன் இருக்கும். அந்த பிரிசன் தான் இவங்க விளாட்ணும். அதே நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே போடுவாங்கல்ல, நிறைய பேர் யூடியூபர்ஸே இப்போ நிறைய பேர் போட்டுக்கிறேன்னா அந்த நெய்பர்ஹுட்டு தான். நான் அது போடலாங்கிறேன், இவங்க கேட்க மாட்டேன். சரி, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் அது நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க எந்த கேம் உண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னதுல எது வேணும்னு கமெண்ட் பண்ணி விடுங்க, நாங்கள் அது போடுவோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கேப் பிரிசனு, அதுக்கப்புறம் என்னடா அந்த எஸ்கேப் பிரிசனு, அதுக்கப்புறம் இது அந்த தட்ஸ் நாட் மை நெய்பர்ஹுட். இதில் இது வந்து டேரெக்டாக அந்த லேப்லேயே ஏறி வந்து என்னாச்சு இப்போ என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. மேலே போகணுமா? இதை டிக் பண்ணிக்குது. இப்படி போய் அப்புறம் அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடு போயிட்டு இப்படி ஏறிட்டு என்னமோ மஞ்சள் கலர் என்னமோ கடக்கு கீழே வந்துட்டான். கீழே வந்த பிறகு ஏறி அப்படியே அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே நேராக போயிட்டு கக்காவை சாப்பிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, அப்படியே இப்படி போயிட்டு இங்கே பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை இது பண்ணிட்டு ஓடுறோம் கரெக்டாக அந்த ஜம்ப்பு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரெக்டாக ஜம்ப்பு அந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மஞ்சள் கலர் வரும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணி விட்டுணும். அதான் அப்போ கீழே வந்துட்டான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருது மஞ்சள் கலர், அதுலேருந்து ஜம்ப் பண்ணோம். அந்த ஓடுற இதுலேயும் இதே மாதிரி தான். கரெக்டாக அந்த மஞ்சள் கலரில் வரும்போது கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான்.
பக்கத்தில் வந்து இன்னும் இதாகிடுவோம். அங்கே 5 சைடு போயிட்டுப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இதாகிடுச்சு. எனக்கு சந்தேகம், இது நம்ம எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தாலும் சாக மாட்டேங்கிறோம். ஆனால் ஏன் அந்த பள்ளத்துக்குள்ள இருந்தால் மட்டும் சத்துருங்க தெரியலையே. இது ஏனில் எழுத்து குதிங்க எனக்கு இல்லை. இந்த ஜம்ப் பண்ணும். இங்கேருந்து இப்படி போயிட்டு இதுக்குள்ளே ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டையில இப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே விழுவோம். டேரக்டர் எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா இது? நம்ம பிரிசனுக்குள்ளே வந்தோம் ஃபஸ்ட்லேருந்து. ஓஹோ, அந்த அவன் வந்துட்டான். அதான் நம்ம பிரிசனுக்கு வெளியே போகிறதுக்கு தான் இவ்வளோ நேரம். அடிக்கிறான், நல்லா அடிக்கிறான். வேகமாக ஓடுறான். சனிப்பி தூக்கி போடுறோம். ஓடுறான். சாப்பாடெல்லாம் வச்சு அடிக்கிறான். டோன்ட் வேஸ்ட் ஃபுட் ப்ரோ. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. என் பேர் கேரி செஃப்பான். கேரி த செஃப்பான். படியை மட்டும் பாருங்க ஆளுக்கு. என்னாச்சு பக்கு இது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியல. எனக்கு அடிக்கிறான், வேகமாக அடிக்கிறான். அடி செத்தே போயிட்டான். அப்பா வெடிச்சு செதறியே போயிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம இது எப்படி இருக்குது? சரிம்மா, யூஸ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த தடவை பேரிஸ் வந்து அவனு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இங்கேருந்து சர்க்கஸ் சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு அடி எப்படி வந்தோன்னு பார்த்தீங்களா மக்களே? இங்கேருந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வழி இருக்குமா? அங்கே ஏணி இருக்குது. ஏணியில் அப்படியே ஏறி அப்படியே எக்ஸிட் ஆகிட்டு போயிடுவோம். என்னடா இது எக்ஸிட் ஆகணும்னு பார்த்தா மேலே என்னமோ காத்துது. ஓ, எக்ஸிட் மேலே போனால் தான் எக்ஸிட். ஓஹோ, லேசரு. என்னம்மா எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஜெயிலு தானே இது. ஜெயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு லாக்கப் வச்சு பண்ணுவோம், பாதையை வச்சு பண்ணுவோம். அது என்ன இந்த ஜெயிலுக்குள்ளே ட்ராப்பு லேசர் லைட்டுன்னு என்னென்னமோ இருக்குது. அதை நம்ம தப்பிக்க கூடாதுன்னு செஞ்சு வச்சுக்காங்க. அப்பா ஒரு வழியாக வந்தாச்சு வெளியே அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா என்னடா இது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸிடாக சொல்ல முடியும். எக்ஸிடுன்னு இது மூலம் ஆன் பண்ணி விட்டோம். இதுதான் நம்மளுக்கு தேவை. செத்தாலும் மறுப்பீங்க இதே இடத்துக்கு வருவோம். இது நம்ம இது அதுதான் பார்த்தேன். வெதறி போச்சு மக்கள், பயந்து போயிட்டேன். இங்கே இப்படி ஜம்ப் பண்ணி கொடுத்துடலாம். இப்படி வச்சுட்டு ஓகே மரம் எடுக்க வேணாம். இப்படி வந்தோமா, இப்படி வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்படி எடுத்துட்டு அதை அப்படி போட்டா இருக்கு. அப்படியே உள்ள போயில கீழே வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு இது 2 இது இருக்குது. 2ஐயும் அப்படி கீழே போட்டுருவோம். என்னடா போச்சு? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இந்த வாட்டி நான் போட மாட்டேன். இந்த வாட்டி நான் போடவே மாட்டேன். இப்போப்பா இப்போ என்ன மக்களே, ஒன்றுமே இல்லை இங்கே. இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் முடியாது, செத்து போயிட்டாங்க. இங்கே இருக்கு. இதை முதல்ல ஏறிட்டு கரெக்டாக இந்த வாட்டி கரெக்டாக அக்யூரேட்டாக போடணும். இங்கே கரெக்டாக அந்த மஞ்சள் நிற்கல. கரெக்டாக போடான்னு பட்டு கீழே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எடுக்க போகிறேன். அது கீழே விழுவக்கூடாது நின்றுட்டு வேண்டிட்டு இப்படி போட்டால் விழுவக்கூடாது. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் அப்படின்ட்டு இப்படி பண்ணால் என்னடா இது வரல அப்படின்ட்டு நம்ம இந்த இதை இன்னொரு பிளாங்க் எடுத்துக்குவோம். அதுக்கு அதை போட்டு அதையும் அங்கே வரவே போகணும். நம்மளுக்கு 3 பிளாங்க் தேவை. ஆமாம், 3 பிளாங்கு தேவை. ஓகே, இது அப்படியே ஜம்ப் பண்ணி பாருங்க. வாய்ப்பில்லை. எடுக்க முடியுமா? எடுக்க முடியலையே. ட்ரை டு ஜம்ப். அப்போ
சூப்பராக எடுத்தாச்சு. இதுக்கே இன்னொரு பிளாங்க் எடுத்தோம். அப்படியே வச்சுக்கலாம். மே யூஸ் மெட்டல் பிளாங்க்ஸ் டு கெட் அக்ராஸ். ஓகே ஏ வெளியே வந்தாச்சு. ஷூட் த ஆர்மி. எங்கே இருக்கான்? எப்படி தப்பிக்கிறது? என்னென்னமோ வருது மக்களே. சரியா துறக்குறான். கொஞ்சம் காடு வச்சுக்கணும். பெரிய போராட்டம். கொஞ்ச நேரம் நம்மளுக்கு கரெக்டாக அவனை அடிச்சு கண்ணு மினி கண்ணு சுற்றுலாம் சொல்கிறான். பெரிய மகன் அதில் சாணிப்பீரோட கேட்பாங்க. சாணிப்பு இல்லடா, சாப்பாடுடா. இவன் மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல போய் ஒரு இது உடஞ்சிச்சு. என்னன்னு ஒரு இதுதான் சாப்பாடு போடுறீங்க. அப்பா செத்தே போயிட்டான். கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டேன். வெளியே போயிட்டேன். ஸ்வாட் வானை எடுத்துட்டு கிளம்பிட்டேன்டா. டான் 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 டான். வண்டி ஓடலை. ஓடுது. உடச்சிக்கிட்டு வெளியே போடா. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க போயிட்டே இருக்கு வண்டி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டோம். இப்போ அதுக்கு மேலே வச்சாலும் வச்சுப்பானுன்னு நினைக்கிறேன். இல்லை இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. என்ன இது முடியலையா? அப்போ முடியலையா? ஓ இல்லை இன்னும் முடியலை. எப்படி? ஓ ராக்கெட் வழியாக போவான். எப்போ புரியுது? ராக்கெட் வழியாக போய் 3க்கு போவானே. இருக்கலாமா? நம்மளோட எஸ்கேப் ரீசன் அதுலேயும் அப்படி தானே இருந்துச்சு. ராக்கெட் நாங்கள் சும்மா டைம் பாஸுக்காக எஸ்கேப் ரீசன் விளாண்டோமா, அதுலேயே இதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஓப்பா எனக்கு சந்தேகம். ஜெயிலுக்கு வெளியெல்லாம் என் ட்ராப்பை போட்டு வச்சுக்கிறாங்க. அதான் கேமு முடிக்காமல் ட்ரட்டு போட்டுண்டு ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் வீடியோ. நம்ம வேணால் இந்த லெவலை மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் வீடியோக்கு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா வழுக்குது மக்களே. ஏறி வச்சு கரெக்டாக இப்படியே வந்து ஜம்ப் பண்ணிடுறா. அப்போ சூப்பராக ஜம்ப் பண்ணிட்டான். அப்படி ஜம்ப் பண்ணிட்டு கண்ணுக்கே தெரியுமா? ஏற அப்போ ஜஸ்ட்டு நல்ல வேலை அந்த கம்பியை பிடிச்சான், இல்லாட்டி கீழே வந்துப்போம். இங்கெல்லாம் என் பாதையை கட்டி வச்சுக்கோங்க. ஹெலிகாப்டர் போகிறோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பா? சூப்பரு. கார் எஸ்கேப் பண்ணி ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்துச்சு? ஓ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்குவோம். பாய்.